இருக்க கரண்ட் இதில் வந்து இந்த சந்தைன்றதே வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டேட்டிவான ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்கு, ஒரு சுரண்டலுக்கான சந்தையாக தான் இருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கலாம்னா வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒரு ஃபார்மர்ஸோட ப்ரொடியூஸ் விவசாயிகளோட உற்பத்தி பொருட்களில் உதாரணத்துக்கு டொமேட்டோ எடுத்துக்கிட்டோம்னா வந்து தக்காளி வந்து 100 ரூபாய் கொடுத்து நம்ம தக்காளி வாங்குறோம்னா அதில் வெறும் 33 ரூபாய், மூணுல ஒரு மடங்கு தான் வந்து விவசாயிக்கு போகுது. மிச்சதெல்லாம் வந்து இங்கே நடுவில் இருக்க ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ், அதை ஸ்டோர் பண்ணுறவங்க, அதை ஷோரூமில் வச்சு விற்கிறவங்க, இவங்களுக்கு தான் போகுது. ஒரு பிரதானமான உற்பத்தியோட பிரதானமான ஒரு காஸ்ட்டோ ஒரு ப்ரைஸோ வந்து இந்த மிடில் மேனான மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களும் சேல்ஸ் பண்ணுறவங்க ஹோல்சேல் பண்ணுறவங்களுக்கும் தான் போகுது. ஸோ இதில் வந்து டைரெக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, முக்கியமாக கையால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நம்மளோட விவசாயிகளாக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், கிராஃப்ட்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், ஹேண்ட்லூம் ஹேண்ட் வீவ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லை கிராஃப்ட் ஐட்டம்ஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடு மாடு வளர்க்குறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே நம்ம பார்த்தோம்னா வந்து ஒரு ரொம்பவே ஒரு கன்சியூமராக நம்ம பே பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸ் ரொம்பவே ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் போகுது. 33% ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டது இல்லை, நான் பார்க்குறப்ப வந்து அதோட கம்மியாக தான் வந்து விவசாயிகளுக்கு போகுன்றதை நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த ஹோல் மார்க்கெட்டே வந்து ஒரு ப்ரொடியூசர்ஸுக்கு ரொம்ப அன்ஃபேராக இருக்கு. அவங்களோட உழைப்பை சொல்ற மாதிரியும் ஸோ இப்போ ப்ரொடியூசர் விவசாயிகளுக்கே எவ்வளோ கம்மி காசு போகுதுன்னா விவசாய தொழிலாளர்களுக்கு அதோட கம்மியாக காசு போகும், ஏன்னா அவ்வளோதான் விவசாயிகளுக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஹியூமன் லேபரை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் இருக்கு. வெறும் நம்ம நுகர்வோருக்கு கம்மியான காசுல போகணுன்றதுக்காகவோ இல்லை வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் போய் போகணும்